ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற கர்த்தருடைய வார்த்தை, எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன், பெரிய காரியமெல்லாம் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, நாம் எப்படி மேன்மைப்படுவது, எப்படி சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மளோடு கூட இடைபட போகிறார். ஆமேன். நல்ல ஆமேன் வரலையே. ஹல்லேலூயா. இன்னைக்கு பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறவங்க இதை சுதந்திரிக்க முடியாது. ஆவிக்குரிய காரியங்களை, தேவனுடைய ரகசியத்தை அறிந்து கொண்டவர்கள் இன்றைக்கு உண்மையாகவே சிறந்து விளங்கும்படி நம்மளை செய்ய போகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இன்னைக்கு ஆண்டவரோடு கூட நாம் பேச போகிறோம். நீ என்ன செய்ய ஆயத்தமாக இருக்கிறீரோ அது என் வாழ்க்கையில் உருவாக, நாம் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய ஆவிக்குரிய மண்டலங்களை திறந்து கொடுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் முழுவதும் பூமியிலும் உலகத்திலும் பாடுகள் தவிர, பிரச்சனைகளை தவிர, நெருக்கத்தை தவிர, உபத்திரவத்தை தவிர, வியாதிகளை தவிர, சத்துருக்களை தவிர நான் ஒன்றும் பெற்றுக்கொள்ளவே முடியலை. இன்னைக்கு ஆவிக்குரிய மண்டலங்களில் நான் கடந்து போய் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான் என்று சொல்லி ஆவிக்குரிய விவேகத்தோடு கூட தேவனுடைய ரகசியத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படியாய், நம்முடைய கண்களை கத்த திறந்து கொடுக்கும்படியாய், நம்முடைய இருதயத்தை கத்த திறந்து கொடுக்கும்படியாய், நம்மளையே நம்ம மறந்துவிட்டு இது தேவ சத்தம், இது மனிதனுடைய சத்தம் அல்ல என்று சொல்லி உணரத்தக்கதான ஒரு விருத்த சேதனமுள்ள இருதயத்தையும் கண்களையும் காதுகளையும் கத்த நமக்கு உண்டாக்கும்படியாய் அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பாட்ட கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு கத்த நீ செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர். நான் அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நீ என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தரோடு கூட நாம் இடைப்பட்டு நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்த போகிறோம். ஒரே இருதயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த இடத்தில் ஒரு மன ஆவி வந்த பொழுதுதான் இந்த இடம் அசைக்க ஆரம்பிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு கூட பிளவுபட்ட அக்கினி மயமான நாவுகளோடு இறங்கின அந்த முன்மாறி மழையை இந்த பின்மாறி மழையாய் இன்றைக்கு கத்தனை மேலே பெய்ய பண்ணி இப்பொழுது இருக்கிறது பார்க்கலும் ஆவிக்குரிய வளர்ச்சிகளை பல மடங்கு முன்னேறும்படியாய் தேவ ஆவியானவர் இன்றைக்கு இடைபட போகிறபடியினாலே நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி இன்றைக்கு ஆண்டவரே பரம ரகசியம் இன்றைக்கு வெளிப்படணும். பரம ரகசியத்தை இன்றைக்கு வெளிப்படுத்துவீராக. பரலோகத்திலிருந்து உண்டாகிற சத்தத்தை இன்றைக்கு என் செவிகள் கேட்கும்படியாய் என் செவிகளை திறந்து கொடுப்பீராக என்று சொல்லி நல்ல ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட போகிறோம். நம்முடைய நினைவுகள் எல்லாம் அவருடைய நினைவுகள் அல்ல. நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். நல்ல ஆமீன் சொல்லுங்க மக்களே. ஹல்லேலூயா. நமக்குள் அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, அவரை அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா போற்றுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நமக்கு பயப்படுகிற ஆவியை நமக்கு தராதபடி பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, எனக்கு பயப்படுகிற ஆவி அல்ல, உலகத்தின் ஆவியும் அல்ல, அடிமைத்தனத்தின் ஆவியும் அல்ல, என்னை அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க உள்ளத்தின் ஆழத்தில் இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு
எதையெல்லாம் கொடுத்தாரோ இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நல்ல விளங்குனவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு தடவை கூட நான் விளங்கும்படியாய் சொல்லுகிறேன். நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் எதையெல்லாம் அவருக்கு கொடுத்தாரோ அவை எல்லாவற்றையும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். இயேசு மகிமைப்பட்டது போல கர்த்தர் இன்றைக்கு நம்மை மகிமைப்படுத்த போகிறார். மகிமைப்படுத்த போகிறார். மகிமைப்படுத்த போகிறார். அவருடைய அதிகாரத்தின் வல்லமை இன்றைக்கு நமக்கு தரப்போகிறார். ஒரு ஆளுகையை தரப்போகிறார். அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்து ஆளுகை செய்யும்படியால் ஒரு பெரிய சிலாக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் தரப்போகிறார். இருக்கிற சூழ்நிலைகளில் வெட்கப்பட்டு போவேன்னு சொல்லி கலங்கி வந்திருக்கிறியா? நீ முந்தின மனுஷனாய் இருந்தாயானால் நீ வெட்கப்பட்டு போவ. இன்னைக்கு உனக்குள் கிறிஸ்து இன்றைக்கு கொடுக்க போற கர்த்தருடைய மகிமையும் கிருபையையும் அபிஷேகத்தையும் வல்லமையையும் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ரெட்டிப்பாய் பெருக பண்ணி எந்த இடத்தில் வெட்கப்பட்டாயோ அதே இடத்தில் உன்னை மேன்மைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய போறபடியினாலே நல்ல சந்தோஷமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். இப்பொழுது உண்டாகிற அந்த விசுவாசம், அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் இன்றைக்கு உருவாக போறபடியினாலே என் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய வல்லமையும் அதிகாரத்தின் கிருபையும் மகிமையும் அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள தக்கதாய் என் பிள்ளைகளை நீ செலக்ட் பண்ணி நீ அனுப்பி இருக்கிறீர். யார் யார் வரணும்னு நினைச்சாங்களோ அவங்க வர முடியல. யாரெல்லாம் நான் போக வேணாம்னு நினைச்சோமோ அவங்கெல்லாம் இன்றைக்கு கொண்டு வந்து சேர்த்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறேன். உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை என் பிள்ளைகள் மேல் இறங்கி அந்த வார்த்தையின் வல்லமை என் பிள்ளைகளை அப்படியே எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கும்படி செய்யும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய், உயர்த்தும்படியாய், கனப்படுத்தும்படியாய் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். நீர் எங்களோடு கூட கொஞ்ச நேரம் பேசும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருங்க மக்களே. யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யோபு 37:5. சத்தத்தை குமுற பண்ணுகிறார். வாசிங்கடா. நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியமெல்லாம் அவர் செய்கிறார். ஆமேன், ஆமேன். நல்லா வரலையே. யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோபு 5:9. அவர் செய்கிறார். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 9:10. பெரிய காரியங்களையும் செய்கிறார். எசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை வாசித்திருங்க பார்க்கலாம். 29ஆம் அதிகாரம் 14வது வசனம். அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனம். எரேமியா 32:27. கர்த்தர் உண்டோ? 17வது வசனம் 32:17. உண்டாக்கினீர்,
ஒன்றுமில்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 50:2 வாசிங்க. நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன? என்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனது என்ன? மீட்க கூடாத படிக்கே என் கரம் குறுகிற்றோ? விடுவிக்கிறதுக்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ? இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 59:1. இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம். தானியேல் 4:35. பூமியின் கொடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வாசிக்க கேட்டோம். இன்னைக்கு உள்ளத்துல நம்முடைய அடித்தளத்துல யோபு உத்தமனாய் இருந்தான், சன்மார்க்கனாய் இருந்தான், தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான், பொல்லாப்புக்கு விலகுற மனுஷனாய் இருந்தான். 6 மணி நேரத்தில் ஒரே நாளில் ஒரு 3 மாதம் 4 மாதம் 2 வருஷம் 5 வருஷம் கழிச்சல்ல, ஒரே நாளில் 6 மணி நேரத்தில் உள்ளது எல்லாவற்றையுமே இழந்து போயிட்டான். அவன் உப்பரிகளில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது ஒருவன் ஓடி வந்து சொல்லுகிறான், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் சஃபைர் அடித்து கொண்டு ஓடி போய்விட்டார்கள், அந்த பட்டய கருக்கு தப்புவித்து நான் உம்மிடத்தில் சொல்ல வந்தேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்கிறான். இவன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே வேறு ஒருவன் வருகிறான். அவன் சொல்லுகிறான், ஒட்டகத்தை எல்லாம் சத்துருக்கள் துரத்தி கொண்டு போயிட்டாங்க, அவருடைய பட்டய கருக்கு நான் தப்பித்து வந்து நான் இந்த செய்தியை சொல்ல வந்தேன்னு சொன்னான். இந்த செய்தியை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே வேறு ஒருவன் வருகிறான். உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் மேல் மாடியில் உன் சகோதரனுடைய வீட்டில் புசித்து திருப்தியாகி கொண்டிருந்த பொழுது கீழ் திசையில் வீசின காற்று மண்டபத்தில் நொறுக்கி போட்டு உன் பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றான். மனைவியை தேடி போறான். எல்லாத்தையும் இழந்துட்டோமேன்னு சொல்லி மனைவியை தேடி போன பொழுது மனைவியும் சொல்லிட்டா, போடா நீ உன் தேவனை நிந்திச்சிட்டு நீ செத்து போடான்ட்டா. 3 நண்பர்கள் வந்தாங்க. அந்த நண்பர்களும் பார்த்து சொன்னாங்க, யோபுவே, நீ தேவனுக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியத்தை செய்தபடினால தான் தேவன் உனக்கு இந்த அடியை கொடுத்தார் என்று சொல்லிட்டாங்க. ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து சொரட்டை எடுத்து தன் கைகளை கீறி கொண்டு உட்கார்ந்திருந்தான். அங்கங்கே போய் வானத்தை பார்த்து அங்கங்கே பேசி பார்த்தான், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் தேவன் யார் என்று என்றைக்கு தெரிந்து கொண்டானோ அன்றைக்கு தான் அவன் இழந்து போன அத்தனையும் 2 அத்தனையாய் கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை எவ்வளவு நம்ம அறிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவாய் தேவன் நமக்குள்ள கிரியை செய்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஆமேன். வரலையே, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஏன் நமக்கு அற்புதம் நடக்கலைன்னா, நம்மையே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, இது யாராலும் தீர்க்க முடியாது, என்னுடைய வியாதி இப்படி இருக்குது, யாராலும் குணமாக்க முடியாது, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, யார் வந்தாலும் சரி இதை மாற்ற முடியாது என்று சொல்லி நம்மை குறித்த நம்மையே நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறபடியினால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலுமே இல்லை. நல்லா இல்லையே, சொல்லலையே, வெள்ளங்களை போல தெரியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற என்னை போல ஒரு பாடு, என்னை போல ஒரு பிரச்சனை, என்னை போல ஒரு வியாதி, என்னை போல ஒரு நெருக்கம், என்னை போல ஒரு இழப்பு, தோல்வி, நஷ்டம், இப்படிப்பட்டவங்க ஒருத்தருமே இல்லை, நான் மட்டும்தான் இந்த பாடுபடுறேன்னு சொல்லி நம்மை நாமே குற்றப்படுத்தி நம்மை நாமே அறிந்து கொண்டு இருக்கிறபடியினால தான் தேவன் கிரியை செய்ய முடியலை. அல்லேலூயா. விளங்குச்சா விளங்கலையா? விளங்காமே போயிடுச்சா? ஹல்லேலூயா.
இன்றைக்கு ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது, அவருடைய செயல்கள் எவ்வளவு. என்றைக்கெல்லாம் ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டோமோ, யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் ஹல்லேலூயா. எதற்காக இந்த கூட்டமெல்லாம் நடத்துகிறாங்கன்னா, ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு செலவழிக்க தெரியாமல் இல்லை. நாங்களும் அங்கே கூட்டம் நடத்திட்டு வர்றோம். முதல் சனிக்கிழமை என் அன்பு மகனும் மருமகள் பிள்ளைகள்லாம் வர்றாங்க. நீங்களும் வரப்போறீங்க. ஆமேன். வருவீங்களா? ஹல்லேலூயா. வந்து பாருங்களேன், நான் என்னை குறித்து நான் அறிந்தப்போ என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை. என்னை அழைத்த, என்னை முன்குறித்த, என்னை தெரிந்து கொண்ட தேவனை குறித்து நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவர் எண்ணி முடியாத பெரிய காரியமெல்லாம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கூட்டங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வல்லமையை குறித்து, ஆண்டவருடைய மகிமையை குறித்து, ஆண்டவருடைய அன்பை குறித்து, அவருடைய கிரியைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்குள் கிரியை செய்கிற கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஒரு 3-4 வார்த்தை சொல்ல போகிறோம். இந்த வருஷம் முழுவதும் பாருங்களேன், இந்த 4 வார்த்தை சொல்லியே பெரிய பெரிய காரியமெல்லாம் செய்து முடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஏன் ஞானம், ஏன் பலன், என் புத்தி, என் வயசு, இதெல்லாம் நினச்சி பார்த்தேன்னா ஒன்றுமே என்னால் செய்ய முடியாது. என்னை அழைத்த தேவன் பெரியவராய் இருக்கிறார், உயர்ந்தவராய் இருக்கிறார், சிறந்தவராய் இருக்கிறார், வாக்கை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தானியேல் சொல்லுகிறான், பூமியில் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று என்ன கடவர்கள், அவருடைய கரத்தை பிடித்து தடுத்து நிறுத்தி நீர் என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனுமே கிடையாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எதன் மூலமாய் செய்கிறார்னா நல்ல கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இது பிரசங்கமாக நினைக்காதீங்க, இது பிரசங்கமாக நினைக்காத உன் வாழ்க்கை இன்றைக்கு மாற்றி அமையும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எப்படி இந்த கிரகிக்க முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத பெரிய காரியம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நாம் எவைகளை கொண்டு செய்கிறார் என்று சொன்னால் தம்முடைய வார்த்தைகள் மூலமாய் செய்கிறார். அந்த வார்த்தைகளை பாருங்களேன். கிறிஸ்தவனுக்கு எல்லாருக்கும் பைபிள் இருக்கு, இந்துக்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் கிடையாது, முஸ்லிம் மக்களுக்கு கிடையாது. உங்களுக்கு எனக்கு மாத்திரம்தான் நம்முடைய கைகளில் கர்த்தர் வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலையே. அவன் என்னத்தையோ சமஸ்கிருதத்தில் ஓதி விட்டு ஓடி போயிடான். கீதை எல்லாம் எந்த வார்த்தைகளும் ஒரு சத்தியமான வார்த்தைகள் இல்லை. ஒரு சத்திய பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் அவங்க கரங்களை உயர்த்தி அதை பாருங்களேன், மேலே பாருங்களேன், இந்த பைபிளை பாருங்களேன். நிறைய பேர் பைபிள் கொண்டு வரல, கையை மட்டும் வீசிட்டு வந்த மாதிரி இருக்கே. ஹல்லேலூயா. அந்த வேத புத்தகத்தை பாருங்களேன், பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை நான் சுமக்க, இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள நான் ஒரு பெரிய பாக்கியவான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் செய்கிறார். முன் உதாரணமாக இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கும் பொழுது எந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு, அப்போஸ்தலர்களை கொண்டு என்ன வார்த்தைகளை சொல்லி அவர்கள் காரியங்களை சாதித்தார்களோ அதே தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க மக்களே. ஆண்டவருடைய வார்த்தைகளை வைத்து எந்த காரியத்தை நீங்க சாதிக்க முடியும். ஆமென். அந்தந்த நேரத்தில் அந்தந்த சூழ்நிலையில் அவைகளுக்கு ஏற்றபடி தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கும் பொழுது அது கிரகிக்க முடியாத, ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத, சொல்லி முடியாத ஆச்சரியமான அதிசயங்களை தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் நடக்கும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இவங்கெல்லாம் குணமளிக்கிற வல்லமை உள்ளவங்க,
பிசாச துரத்த வல்லமை உள்ளவங்கன்னு உலகத்தில் யாருமே கிடையாது. ஆமேன். ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ல யாரும் கிடையாது. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் வைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மூலமாக தான் அற்புதம் நடக்கும். நல்ல விளங்கணும். ஆமேன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். இன்னைக்கு இந்த அற்புத ஜெப மையம் நாளுக்கு நாள் பெருகி உங்கள் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் எல்லாருமே எழுந்து நின்று என்றைக்கு ஊழியம் செய்கிறீர்களோ அன்றைக்கு தான் அந்த ஊழியங்கள் பெருகும். நல்ல ஆமேன் வரலையே. ஹல்லேலூயா. யாரோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை அவங்க செய்யட்டும். நம்ம பேசாமல் இந்த காலத்தில் மௌனமாக இருக்க வேண்டாம். இரத்த பலியை கத்த நம்மிடத்தில் கேட்கக்கூடாதபடி இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை நான் வைத்து பேசும் பொழுது கத்தர் அந்த வார்த்தைகள் மூலமாய் செயல்படுவார். ஆமேன். வியாதியஸ்தர்கள் மேலே உன் கையை வை. ஆமேன். வியாதியஸ்தர்கள் மேலே கையை வச்சு எங்கள் பரிகாரியாகிய கர்த்தாவே, குணமளிக்கிறவரே, சுகத்தை தருகிறவரே, காயப்பட்ட தழும்புகளினால் சுகமடைய வைக்கிறவரே, எங்கள் பரிகாரியாகிய கர்த்தாவேன்னு சொல்லி அவன் மேலே கையை தலையில் வச்சு ஜெபம்னு அவனுக்கு சுகம் கிடைக்கும். ஆமேன் சொல்லலையே. உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், கொடுக்கப்பட்ட கிருபை, கொடுக்கப்பட்ட மகிமையை உள்ளத்தில் ஃபுல்லாக வச்சு தேவனுடைய வார்த்தையை சொல்லி, என்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறையோ அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். ஆமேன் சொல்லலையே. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ரகசியமே கிடையாது. உலகத்தில் அந்த அவங்களுக்கு தான் ரொம்ப சுகமளிக்கிற வல்லம். அவங்க வந்தாங்கன்னா கை வச்சவனே சுகமாக, வேறு ஒன்றுமே கிடையாது. தேவன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வல்லமையை கொடுத்தார். அந்த வல்லமையை கொடுத்தவொடனே லூக்கா 9:1 தம்முடைய 12 சீஷர்களை கர்த்தர் அழைக்கிறார். அவர்களுக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த 12 சீஷர்களையும் பார்த்து, தேள்களையும் சர்ப்பங்களை மிதிக்க உங்களுக்கு நான் சகலவிதமான சத்துருக்களுடைய சகல வல்லமை மேற்கொள்ளும்படியாய் நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தேன் என்று சொல்லி சீஷர்களுக்கு கொடுத்தார். விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஆமேன். சீஷர்கள் உபயோகிக்கல. சீஷர்கள் அதை உபயோகிக்கல. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 50வது நாள் 120 பேர் கூடி ஜெபித்த பொழுது, ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது, பிளவுபட்ட அக்கினி மயமான நாவுகள் யாவர் மேல் வந்து அமர்ந்த உடனே சீஷர்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா சொல்லலையே. அந்த 160 பேருக்கு பின்னால் ஸ்தேவான், இப்படிப்பட்ட பின்னடியார்கள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவன் பிரசித்தி பெற்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலையே. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஒரு லட்சக்கணக்காய் கர்த்தருடைய வார்த்தை அவன் உள்ளத்துக்குள்ளே வச்சு. இப்போ சமாதானம் இல்லையா வீட்டில்? நீ எங்கேயும் போய் இந்த அவங்கள கூப்பிடு, இவங்களை கூப்பிடு, லெட்டரை போடு, வை, வேண்டாம். நீ வீட்டில் போய் நல்ல முழங்கால் படிக்கிட்டேன். சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் ராஜாவே, சமாதானத்தை வைத்து போனவரே, சமாதானத்தை கட்டளையிடுகிறவரே, சமாதான பிரபுவே அப்படின்னு சொல்லி கூப்பிடு. சமாதானத்தின் தேவன் வருவார். உன் வீடே சமாதானமாய் மாறும். இது கர்த்தருடைய வார்த்தைகளை உன் நாவில உச்சரிக்க 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 தேவன் கிரியை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாயிட்டீங்களா? ஆமேன். இரண்டாவதாய் பரிசுத்த ஆவியின் மூலமாய் கர்த்தர் நமக்கு செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவி பாருங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்துச்சு. ஆழத்தில் இருள் இருந்தது. ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த காலத்தில் பார்த்தா, எங்கள் காலத்திலாம் பார்த்தா பிஏ படிக்கிறவன் ஊருக்கு 5 பேர் 10 பேர் இருப்பான். இன்னைக்கு பார்த்தா வீட்டுக்கு 10 பேர் படிக்கிறான். அன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவெல்லாம் கொஞ்சம் பேர் தான். தேவ சமூகத்தில் காத்திருந்து விலையேற பெற்ற அழைப்பை பெற்றவர்கள் மாத்திரம்தான் அந்த அபிஷேகத்தை பெற்றாங்க. இன்னைக்கு கர்த்தர் இந்த கடைசி கால மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுகிறார்கள். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவாய் கடந்து வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த இயேசுவாய் கடந்து வந்தார்.
அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிமித்தமாய் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை உனக்குள்ள இருக்கும் பொழுது கிரகிக்க முடியாத, எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத, சொல்லி முடியாத ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை கர்த்தர் உன் மூலமாய் செய்வதற்கு ஆயத்தத்தோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லவே இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க? பலன் அடைவீங்க. ஆங்கில புத்தகம் சொல்லுகிறது, ஒரு தேவனுடைய வல்லமை உங்கள் மேல வந்து இறங்குமா. அந்த தேவனுடைய வல்லமை உங்க மேல வந்து இறங்கும் பொழுது உன்னை சுற்றிலும் உள்ள பிசாசின் கிரியைகள் உன்னை வாழ விடாதபடி, உன்னை மேன்மை அடைய விடாதபடி, உன்னை உயர்த்தக்கூடாதபடி, உன் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்க பொல்லாத வல்லமைகளை தேவனுடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வந்து இறங்கும் பொழுது உனக்குள்ள ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்து அந்தகாரத்தின் கிரிகளை அழிக்கும்படியாய் கிரியை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலையே. ஏதோ வந்தா கூட்டத்தில் மாத்திரம் சிலருக்கு பரிசுத்தாவி வரும், தனியா பரிசுத்தாவியே வராது. அல்லேலூயா. இதுக்குன்னு ஒரு அபிஷேக கூட்டம் வச்சா தான் அப்படின்னு கிடையாது. உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவி ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக்கொள். அல்லேலூயா. ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் நல்ல அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிச்சுட்ட உன் வீடே தேவனுடைய அசைவாடுதலை பார்க்க முடியும். ஹல்லேலூயா சொல்லலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அந்த கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணின அதே கர்த்தர் உயிர்த்தெழுந்தவராய் கடந்து வந்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜனங்களுக்குள் ஒரு பரிசுத்த ஆவியை கர்த்தர் இன்னைக்கு தந்திருக்கிறார். யாருக்கெல்லாம் மாம்சம் இருக்கோ அவங்க மேலெல்லாம் பரிசுத்த ஆவியை கர்த்தர் ஊற்றுவார். இந்த பரிசுத்த ஆவியை நம்ம வேண்டிக் கொள்ளணும். என்னை பரிசுத்த ஆவியை நான் நிரப்புங்க, அக்கினினாலும் ஜலத்தினாலும் ஞானசானம் பெறணும்னு சொல்லி இந்த பரிசுத்த ஆவி நம்ம இடத்தில் வரும் பொழுது கர்த்தர் பலனடை வைக்கிற கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த பள்ளத்தாக்கு எசேக்கியா தீர்க்கதரிசி அனுப்பி பார்த்த பொழுது இது நீ காண்கிறது என்னன்னு சொல்லி கேட்டார். அவன் சொன்னான், உலர்ந்து போன எலும்புகள்னு சொன்னான். இவைகள் உயிரடையுமா என்று சொல்லி கேட்ட பொழுது, ஆண்டவரே உமக்குத்தான் தெரியும் சொன்ன பொழுது, நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை நீ உரை என்று சொல்லி அந்த எலும்புகளுக்கு நடுவிலே நின்று பரிசுத்த ஆவி உங்களுக்குள் பிரவேசிக்க நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசி சொல்லுகிற வார்த்தையை கனப்படுத்தி அவர் சொன்னபடி அவன் சொன்ன பொழுது உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய வைத்த கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலையே. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் பாருங்களேன், அறியாமையின் நாட்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார். அவரை பற்றி அறியலை. சும்மா சோத்துக்கு சோறு கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும், படிக்கணும், பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், அவங்களுக்கு ஒரு குழந்தை பெறணும், அவங்களுக்கு ஸ்கூல் அட்மிஷனுக்கு, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கிடந்தானுங்க. அல்லேலூயா சொல்லலையே. கோச்சுக்கிட்டீங்க போல இருக்கு. நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னையத்தையும் சொல்கிறீங்கன்னு உங்களை சொல்லலை நான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய தாகமும் பாரத்தையும் கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவி அந்த எலும்புகளுக்குள் பிரவேசித்த பொழுது உயிரடைய பண்ணின கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு மண்ணை எடுத்து மண்ணை பிசைந்து தம்முடைய சுவாசத்தை அவனுடைய நாசியில் ஊதின பொழுது ஜீவாத்மாவாய் கொடுத்த அதே பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் இல்லை 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 சும்மா நீங்கள் பாட்டில் சொல்லிடக்கூடாது. எந்த தீர்மானம்? 8:11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவி எந்த பரிசுத்த ஆவின்னு சொன்னா,
மரித்து போன இயேசுவையே உயிரோடு கூட எழுப்பின அதே தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென், ஆமென் சொல்லலையே. உங்களுக்குள்ளே சந்தேகம் வந்துருச்சு, இப்படியெல்லாம் வார்த்தை இருக்கா அப்படின்னு. அன்றியும் அழைக்கப்பட்ட அன்றியும்னே ஒரு வசனத்தை சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தேவனுடைய ஆவி மரித்து போன இயேசுவை உயிரோடு எழுப்பினதோ அதே தேவனுடைய ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். ஆமென், ஆமென் சொல்லுங்க மக்களே. ஹல்லேலூயா. இந்த ரீனு குமார்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பாடல் பாடுற ஒருத்தர் இருக்கார், கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல பாடல்லாம் பாடுவாங்க, அபிஷேக பாடல்லாம். அவருடைய சபையில் ஒரு அற்புதம் நடந்தது. நாங்கள் போயிருந்த பொழுது அவர் சொன்னார், ஐயா என்னுடைய சபையில் ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய மகனுக்கு ஒரு கிட்னியை கொடுத்துட்டாங்களாம். இது தேவ சமூகத்திலிருந்து சொல்கிறேன், அவரும் தேவ சமூகத்திலிருந்து சொன்ன சாட்சி. கதை கிடையாது, யூகம் கிடையாது, ஒரு கற்பனை கிடையாது. அப்பொழுது அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களாம், என் மகனுக்குத்தான் அந்த கிட்னி கொடுத்தேன், எனக்கு ஒரு கிட்னி வேணும்னு சொல்லி இயேசுவிட்ட கேட்டாங்களாம். அல்லேலூயா. ஒரு மாதிரி கண்ணு இருதயமெல்லாம் வேற பக்கம் திரும்புகிற மாதிரி இருக்கு. அந்த அம்மா ஒரு படம் வரைஞ்சி ரெண்டு கிட்னி போட்டு வரைஞ்சி எனக்கு ஒரு கிட்னி வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்து, அவங்களுக்கு இருந்த பலவீனம் மாறி போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்த பொழுது 2 கிட்னி இருந்துச்சான். அல்லேலூயா சொல்லலையே. ஹல்லேலூயா. ஏன்னா நான் நம்புவேன், எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய அதிசயத்தை கத்த நடத்தினான். கோயம்புத்தூர் மீட்டிங் போயிட்டு இருந்த பொழுது கிட்னியில் ஒரு கல் 7 mm கல் இருந்துச்சு. பயங்கர வேதனை, செம்பட்டி விட்டு கடந்து போக முடியலை. கோயம்புத்தூர் மீட்டிங் போயிட்டேன், நிறைய அற்புதம் நடக்குது, எல்லாரும் சாட்சி சொல்கிறாங்க. அவங்க சாட்சி சொல்ல நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவரே இவங்களுக்கு இத்தனை அற்புதம் நடந்துச்சே, எனக்கு வேதனையோடு இருக்கனே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டேன். அவங்க ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு நாள் கூட உனக்கு ஜெபிக்கலையடா, மற்றவங்களுக்கு தானே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு எண்ணெயை எடுத்து நானாக என் வயிற்றில் வச்சு, ஆண்டவரே எப்படி இந்த கல்லை பிசாசு உருவாக்குனானோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தை நான் கல் காணா போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அடுத்த நாள் காலையில் குப்புசாமி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணப்போ 7 mm கல்லை காணவே காணோம். அல்லேலூயா சொல்லலையே. அதுக்கு நான் ஒரு பெரிய வல்லமையுள்ள ஊழியக்காரன் நான் சொல்ல வரலை. நீ ஒரு வீட்டில் இருக்கிற எண்ணெய், அந்த 10 ரூபா பாக்கெட் இருக்கு பாரு, அந்த எண்ணெயை எடுத்து உன் வயிற்றில் சரீரத்தில் பலவீனப்பட்ட இடத்துல வச்சு ஜெபம்னு ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்வேன், ஆண்டவரே நான் சோவியனமாக படுத்துக்கிட்டா என்னை பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது, என்னை கவனிக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. எல்லாம் ஹாஸ்பிட்டல் போனால் கூட்டமாக என்னை பார்க்க ஒருத்தருமே வரமாட்டாங்க, பணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்னைக்குரிய ஒரு தற்குறியாக கேட்பேன். ஆனால் கர்த்தர் எனக்கு எந்த பலவீனம் இல்லாதபடி பாதுகாத்த கர்த்தருடைய காரணம் தேவனுடைய வார்த்தையை ஃபுல்லாக வச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க மக்களே. அந்த வார்த்தைகள் வரும் பொழுது, அந்த தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கும். ஆமென். வார்த்தையின் மூலமாய், பரிசுத்த ஆவியின் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். மூன்றாவதாய் தேவன் நமக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வைக்கணும். அபிஷேகம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நம்மை ஆளுகை செய்கிறவைகளை நாம் ஆளுகை செய்ய வைப்பதுதான் அபிஷேகம். நல்ல விளங்குனவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா வரலையே, சத்தமே இல்லையே. நம்மளை எதெல்லாம் ஆளுகை செய்து கவலை, பாரம், வியாதி, வேதனை, சத்துருக்கள், போராட்டம், நெருக்கம், உபத்திரவம், வியாகுலம், மனப்போராட்டம், தோல்விகள், எதையுமே செய்ய விடாதபடி நம்முடைய வாழ்க்கையில் தடைகள், சோம்பல்கள், எதெல்லாம் நம்மை ஆளுகை செய்கிறதோ அதை நாம் ஆளுகை செய்வதற்கு தேவன் கொடுத்ததான் அபிஷேகம். விளங்குனவங்க அல்லேலூயா சொல்லலையே. ஹல்லேலூயா. அபிஷேக கூட்டம் சொன்னா ஏதோ அப்படி ஆவியில் நிரம்பி அப்படி அந்நிய பாஷைகளை பேசி பக்கத்தில் இருக்க சேர்கள் ஒரு 10 சேரை ஒட்டச்சு
அப்படியே கீழே விழுந்து எந்திரிச்சு மன்றாடி உருண்டு போறதும் அபிஷேக கூட்டம் மாத்திரமல்ல. இன்றைக்கு தேவன் நமக்குள்ள ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். இந்த அபிஷேகம் யாரு கொடுத்ததுன்னு சொன்னா வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, நசரனாகிய இயேசுவை தேவன் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யார் அபிஷேகம் பண்ணினா? தேவன் அபிஷேகம் பண்ணினார். யார் அபிஷேகம் பண்ணாரு? பேசுங்க பார்க்கலாம். விளங்குனா பேசுங்க, விளங்காம இருந்தா அப்படியே பேகு மாதிரி உட்காந்துருப்பீங்க. நல்லா பேசணும். அந்த பேசி வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள போகணும். ஆமேன்னு சொல்லுங்க மக்களே. அரை தூக்கம் முக்கா தூக்கம்லாம் விட்டுட்டு நல்ல விழிப்பா இருங்க பார்க்கலாம். இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டை பரலோகத்தில் உண்டாகி இன்னைக்கு ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வரப்போகிறார். இந்த அற்புத ஜெப மையம் ஒரு வித்தியாசமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலையே. உன் கிராமத்தில் இவங்கெல்லாம் அற்புத ஜெப மையத்துக்கு போகிறவங்க, அவங்கள கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க, இந்த கிராமத்தில் விடுதலை கிடைக்கும்னு சொல்லி உன்னை கூட்டி கொண்டு போய் ஜெபிக்க வைக்கிற ஒரு ஜெப மையமாக இதை கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா சொல்லலையே. அல்லேலூயா அல்லேலூயா. சும்மா ஓசி அங்கே கேட்டு ஜெபம் பண்ணி ஒரு 2 நாளைக்கு விடுதலை, அப்புறம் திரும்ப வராதபடி இன்னைக்கு கர்த்தர் உன்னையவே ராஜாக்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். மொத ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் 1:28 ஆதியாகமம் சொல்லுகிறது, பின்பு தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்த மொத்த தேவன் அவர்களுக்கு மனுஷனுக்கு கொடுத்த ஆசீர்வாதமே என்னன்னு சொன்னா, நீ எல்லாவற்றையும் ஆளுகை செய். அல்லேலூயா. அல்லே சொல்லலையே. பின்பு தேவன் 2 பேர்த்தையும் படைச்ச உடனே தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமே என்னன்னா, நீங்கள் பலுகுங்கள் பெருகுங்கள் பூமியை நிரப்புங்கள் ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் தேவன் சொன்னதை செய்யாம கீழ்ப்படியலை, ஆண்டவருக்கு பயப்படலை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருக்காதபடியினாலே ஆளுகை செய்ய வேண்டியவர்கள் ஆளுகை செய்யப்பட்டார்கள். ஆமென். ஆமென் வரலையே. ஹல்லேலூயா. நீங்க வாழ்க்கையில வியாதி போராட்டம் நெருக்கம் உபத்திரவம் இவைகள் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கா? பாரம்பரியத்தின் வியாதியெல்லாம் அப்படியே தொட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்தது, எங்கள் பாட்டிக்கு வந்துச்சு, எங்கள் தாத்தாவுக்கு வந்தது, எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி அது இது மாறாதுங்க அப்படி நீயே முடிவு கட்டிட்டு இருக்கியா? இல்லை. அன்னைக்கு அபிஷேகம் உள்ள வார்த்தை இல்லை. பாரம்பரியத்தின் சாபங்கள் பாரம்பரியத்தின் பாவங்கள் தொடர்ந்தபடியினாலே பாரம்பரியத்தின் சாபங்கள் தொடர்ந்துச்சு. இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒன்றை கர்த்தர் அதை தொட அனுமதிக்க மாட்டார். நீ அதுக்கு பிரேக் த்ரூ பண்ணிட்ட, உன் சந்ததிகளுக்குள் அந்த சாபத்தீடு வராது. நல்ல விளங்கணுங்க. ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அசைவை காணாம ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கே. ஹல்லேலூயா. என்னமோ நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, ஒரு 10 வார்த்தை சொல்லுங்கயா நாங்கள் போகிறோம்னு உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. அதெல்லாம் 48 வருஷமாக ஊழியம் செய்து 40 வருஷம் இப்படியே ஓட்டி எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, வந்த மக்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இந்த 3 வருஷம் நான் செய்கிற ஊழியத்தில் அநேக ஊழியர்கள் உருவாகி கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உனக்குள்ள அந்த அபிஷேகம் என்றைக்கு நீ பெற்றுக்கொள்ளணும். ஆமென். உன் குடும்பத்தில் ஆளுகை செய்கிற சில ஆவிகள் இருக்கா? நல்ல கவனமாக கேட்குறீங்க. ஆமென். சில சொப்பனத்தில் விக்கிரகம் வருதா? செத்து போன ஆவியெல்லாம் வருதா? யாரெல்லாம் செத்து போனவங்க பூரா உன்கிட்ட வந்து விசாரிக்கிற மாதிரி அவங்களோட பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த நாள் ஏதாவது ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்துடும் உன்னை அறியாமையே. குடும்பத்தில் ஃபோட்டோ வச்சுருக்கிறியா? தாய் தகப்பேன் செத்து போனவங்க ஃபோட்டோவெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சிரு. அல்லையே சொல்லலையே.
கர்த்தரை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்க போல தெரியுது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலையே. என் வாழ்க்கையில் அனுபவித்த காரியம். போன வாரம் ஒரு அருமையான சகோதரி வந்தாங்க. அந்த 3வது வருஷம் அவனுக்கு நினைவு நாள் வச்சு அந்த அம்மா, ஏண்டா இப்படி தூக்கு போட்டு செத்து போயிட்டே, பொண்டாட்டி பிள்ளைலாம் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு இந்த அம்மா காய்கறி அரிஞ்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். இந்த அம்மாவுக்குள்ளே திடீர்னு அந்த பிசாசு வந்து ஆகாய மண்டலத்துக்கு போய் அப்போத்தான் சார்லஸே ஞாபகம் வந்து அந்த அம்மா வருது. அல்லேலூயா. அண்ணே எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னுச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். உங்கள் தம்பி அவன் ஜெபம் பண்ணி அவன் செத்து போனான்ல தூக்கு போட்டு, அவனை போய் அவனை வஞ்சிக்கிட்டு இப்படி செத்து போயிட்டடா, பிள்ளைகள்லாம் இப்படி அனாதையை விட்டு போயிட்டேன்னு சொன்னேனே, அவ்வளவுதானே. என்னை ஆகாய மண்டலத்தில் போய் எங்கெங்கேயோ கொண்டு போகுதுனேன்னு சொல்லிட்டு செத்துப்போன படங்கள், செத்துப்போன கிரியைகளை நினைக்கும் பொழுது அந்த செத்துப்போன ஆவிகள் நம்முடைய குடும்பத்துக்குள் கிரியை செய்யாதபடிக்கு இன்றைக்கி கர்த்தர் இந்த விக்கிரகத்தின் ஆவிகள், பில்லி சூனியத்தின் ஆவிகள், மாந்திரிகத்தின் ஆவிகள் உன் குடும்பத்தில் நீ ஆளுகை செய்ய அதிகாரம் உள்ளவனா இல்லைன்னு சொன்னால் அது கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். இது யாரு கொடுத்தது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைத்து, நீ போ, நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன், நான் உனக்கு சொல்லுகிறவன் எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்று சொல்லி அவன் வீட்டுக்கு போனப்ப 8 பேர் இருந்தாங்க. 8 பேர் இவனுமல்ல இவனுமல்லன்னு சொல்லி வேறு ஒருவன் உண்டோ என்று சொல்லி வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணின பொழுது நெடுங்காலமாய் ஆளுகை செய்து கொண்டிருந்த கோலியாத்தை ஒரு நிமிஷத்தில் அவனுடைய தலையை எடுக்க வைத்தது போல் அந்த அபிஷேகம் இன்றைக்கு உங்கள் மேல் வரப்போகிறது. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? துக்கமா இருக்கீங்களா? மணியை பார்க்குறீங்களா? ஓடாத வாச்செல்லாம் ஓட விட்டுறாத. அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் அப்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பிதாக்கள், சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் பிதாக்களின் பிதாக்கள் அனுபவித்த பிசாசினால் வந்த பாடுகள், உபத்திரவங்கள், பிரிவினைகள், இழந்து போன இழப்புகள், தீராத வியாதிகள் இனி என்னுடைய குடும்பத்தில் வராதபடிக்கு தாவீதை அபிஷேகம் பண்ணினவர் இன்றைக்கு என்னை அபிஷேகம் பண்ண போகிறார். நெடுங்காலமாய் கோலியாத்துடைய தலையை எடுக்க வைத்தவர் இன்றைக்கு என்னை கொண்டு சாத்தானுடைய கிரிகள் அழிக்கப் போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த அபிஷேகத்தை அப்படி பெற்றுக்க பார்க்கலாம். கேட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள் பார்க்கலாம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதே அபிஷேகத்தை தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 1:21 வாசிங்க சீக்கிரமா. 1:21. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்கு ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அல்லேலூயா. அப்படி கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை அப்படி அறிக்கை எடுங்க பார்க்கலாம். இது வீட்லையும் போய் அறிக்கிட போறீங்க. ஆமென். எந்த தேவன், சொல்லுங்க, எந்த தேவன் நசரனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினாரோ அதே தேவன்தான் என்னையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இன்னும் ஒரு தடவை, எந்த தேவன் நசரனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினாரோ அதே தேவன் என்னையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். என் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் உங்களை மட்டும்தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அவன் வீட்டில், ஈசாயின் வீட்டில் எத்தனை பேர் புத்திரர்? 8 புத்திரர் இருந்தாங்க. இவனும் அல்ல அவனும் அல்லன்ட்டார்.
சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு யார் அபிஷேகம் பண்றாரோ அவனை காட்டினார். காட்டி, நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாகன்னு சொல்லி தாவீதை வனாந்தரத்தில் இருந்தவனை ஆள் அனுப்பி கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணின கர்த்தர், நீ வனாந்தரத்தில் இருக்கலாம், தனிமையாக இருக்கலாம், திக்கற்றவர்களாக இருக்கலாம், கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், நிந்தனைகளையும் பாடுகளையும் சுமக்கிற ஒன்னைத்தான் கர்த்தர் முன் குறித்து தேவன் அபிஷேகம் பண்ணி உன்னை கொண்டு உன் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு, உன்னை கொண்டு ஒரு கிராமத்துக்கு ரட்சிப்பு, உன்னை கொண்டு இந்த உசலம்பட்டிக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டபடியினாரே நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி என்னையவா ஆண்டவரே தெரிந்தெடுத்தீர் என்று சொல்லும்படியாய் தேவன் இன்னைக்கு கிருபை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஆமேன். இந்த அபிஷேகம் உள்ளவனை யாருக்கு கர்த்தர் கொடுப்பார்னா, எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. எசாயா 20, 21, 22 வாசிங்கடா. எஸ்ஐயா 22 எடுத்து வாசிங்க. 22, 20, 21, 22. அந்நாளிலே இலக்கியாவின் குமாரனாகிய ஏலேக்கும் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுத்து அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாய் இருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஊழியக்காரனுடைய தோளின் மேல் அந்த திறவுகோலை வைக்கிற கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லட்டும். உங்க வீட்டில் எல்லா காரியங்களையும் நீங்க ஜெபம் பண்ணி முடியாத காரியத்தை, எந்த காரியத்தை, அற்புதத்தை, அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு நடப்பித்து உங்களை கனப்படுத்தி இந்த இடத்திற்கு கொண்டு வந்தாரோ அதே வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும். என்றைக்கு கர்த்தருக்காக நீங்க ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு தேவன் உங்கள் மேல ஒரு ஆளுகையை கர்த்தர் கொடுப்பார். நல்ல விளங்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எஸ்தர் 4:14 சொல்லுகிறது, இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதனுக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு ஒருவன் மூலமாய் வரும். நீ உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போகாதபடிக்கு உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாய் நீங்க கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்ய போறீங்க. ஆமேன், ஆமேன் சொல்லலையே. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல ஊற்றி இருக்கிறார். தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறபடியினாலே இனி நீங்க சும்மா இருக்காதபடிக்கு நீங்க ஊழியம் செய்ய 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 தேவன் உங்களுக்கு ஆளுகை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நான்காவதாய் தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார் வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோவான் 17:22 வாசிங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த தேவனுடைய ஆவி மரித்து போன இயேசுவை உயிரோடு எழுப்பினதோ அதே தேவனுடைய ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். நசரனா இயேசுவை எந்த தேவன் அபிஷேகம் பண்ணினாரோ அதே தேவன் தான் நம்மளை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதே மகிமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லலையே. நீ மேன்மைப்பட்டு சிறந்து விளங்கணுமா? தேவனுடைய மகிமையை நீ கேட்டு இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும். ஆமேன், அல்லேலூயா. மகிமையை பூமிக்கு கொண்டு வர ரொம்ப லேஸ். ஈஸியான முறையில் தேவன் அந்த மகிமையை கொண்டு வர விரும்புகிறார். 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி புகைக்காடாய் மாறுச்சான். சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்ததாம். தேவ மகிமை ஆலயத்தை நிரப்புச்சான்.
ஆமென். உன் வீடு ஒரு ஜெப வீடாய் மாறும் பொழுது உன் வீடு தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறதுன்னு சொன்னா அந்த 1 2 3 ஜெபமெல்லாம் இல்லை. கர்த்தருடைய மகிமையை கொண்டு வர்ற அளவுக்கு ஒரு ஜெப வல்லமை உன் வீட்டுக்குள்ள, உன் சபைக்குள்ள இது ஒரு ஜெபிக்கிற ஒரு சபையாய், ஜெபிக்கிற ஒரு ஜெப கூட்டமாய் இருக்குமானால் தேவனுடைய மகிமை இறங்கி வரும். அந்த தேவனுடைய மகிமை இறங்கி வரும் பொழுதுதான் உன் வீட்டில் பல மாறுதல்களை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலையே. நேரான மாதிரி சத்தம் வருதே. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வீடு ஒரு ஜெப வீடாய், நீ முதலாவது கர்த்தருடைய மகிமை உனக்குள்ள இறங்கும்படியாய் ஒரு ஜெப ஆவி உனக்குள்ள ஊற்றப்படணும். ஒரு மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படணும். சகரியா 12:10 சொல்லுகிறது, நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் இஸ்ரவேலின் வீட்டாரின் மேலும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கிருபையின் ஆவியும் ஊற்றுவேன் சொல்லுகிறார். ஒரு விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கணும். ஒரு ஜெப ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கும் பொழுதுதான் நல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்திருக்க முடியும். ஆமென். ஒரு சோர்வின் ஆவி, களைப்பின் ஆவி, மனசலிப்பின் ஆவி, ஒரு சஞ்சலத்தின் ஆவி, எனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு அவிசுவாசத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டு நீ ஜெபிக்க போகும் பொழுது ஜெபிக்க முடியாது. 2 நிமிஷம் 3 நிமிஷம். ஆனால் ஏதோ 3 மணி நேரம் ஜெபித்தது மாதிரி உன் உள்ளத்துக்குள்ளே வந்து கிடக்கும். ஆனால் ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு வேண்டுதலின் ஆவி, ஒரு மன்றாட்டின் ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி உன் மேலே ஊற்றப்பட்டு நீ ஜெபிக்கும் பொழுது தேவ சமூகத்தில் அடிக்கடி பிரதர் டிஜே சொல்லுவாங்க, 7 மணிக்கு போய் முழங்காற்படிட்டு கண்ணை விழிச்சு பார்த்தா காலையில் விடிந்து இருக்குமா? ஆமென். இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஹல்லேலூயா, இல்லையா சொல்லலையே. ஆண்டவருடைய பாதத்தில் நல்ல ஒரு ஜெப ஆவியால் கர்த்தர் நம்மளை ஊற்றப் போகிறார். அப்படி கொஞ்சம் நேரம் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். உங்களை ரேஸை உங்களை ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த வார்த்தைக்குள்ளே போகலாம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரிடத்தில் என் மேலே ஒரு ஜெப ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு வேண்டுதலின் ஆவி, மன்றாட்டின் ஆவி, என் குடும்பத்துக்கு தேவ மகிமையை கொண்டு வர ஒரு ஜெப ஆவி என் மேலே ஊற்றுங்கப்பான்னு சொல்லி ஒரு நிமிஷம் அப்படி கேளுங்க பார்க்கலாம். அப்படியே கேளுங்க கேளுங்க கேளுங்க, அப்படியே கேளுங்க. என் வீடு ஒரு மகிமையினால் நிரப்பப்படும்படியாய் ஒரு ஜெப ஆவியால் என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் அப்படியே செய்வார். கேளுங்க பார்க்கலாம். கேட்காம அமைதலாக இருக்காதீங்க. கேளுங்க. என் வீடு ஒரு ஜெப வீடாய் மாறணும். என் வீடு ஒரு துக்க வீடாக இருக்குது, சண்டை போடுற வீடாக இருக்குது, வைராக்கியத்தின் வீடாக இருக்குது, ஒரு தோல்வியான வீடாக இருக்குது, பிசாசின் கிரிகள் உலாவுகிற ஒரு ஆவியான வீடாக இருக்குது. ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் என் வீட்டுக்குள்ளே வர முடியல. எல்லாம் நஷ்டமும் தோல்வியும் ஏமாற்றமும் சோர்வும் களைப்பும் வாக்குவாதமும் சண்டையும் மார்க்கப்பேத நிறைந்த வீடாக இருக்காண்டவரே. என் வீடு இன்றைக்கு தேவ மகிமையினால் நிரப்பப்படணும்னு சொல்லி இப்பொழுது நீ கேட்கும் பொழுது கர்த்தர் தேவ மகிமையினால் இப்பொழுது கர்த்தர் நிரப்ப போகிறார். உன் வீடே ஒரு குட்டி பரலோகமாய் மாறப்போகிறது. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றப் போகிறார். 1 மணி நேரமாவது ஜெபிக்க, அதிகாலையில் ஜெபிக்க, சாயங்கால வேளையில் ஜெபிக்க, இரவு நேரத்தில் ஜெபிக்கும்படியாய் ஒரு ஜெப ஆவியினால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிரப்ப போகிறார், நிரப்ப போகிறார். யாரெல்லாம் வாஞ்சையோடு கேட்கிறியோ அவர்கள் மேல் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஊற்றப் போகிறார். இயேசு ஜெபித்தார், நாளெல்லாம் ஜெபித்தார். வழக்கத்தின்படியே கெதரோன் தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணினார். ஜெபமே அவருடைய வாழ்க்கையாய் இருந்தது. இரவெல்லாம் ஜெபித்து பகலெல்லாம் ஊழியம் செய்தபடியே இயேசுவுக்குள் இருந்த அந்த ஜெப ஆவி இயேசுவுடைய பிள்ளைகளுக்குள் இன்றைக்கு கர்த்தர் ரெட்டிப்பாய் கர்த்தர் தரப்போறபடியினாலே நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த ஜெப ஆவியினால் நிரப்பப்படுங்க பார்க்கலாம். ஜெப ஆவியினால் நிரப்பப்படுங்க. ஒரு ஜெப சிந்தை உண்டாகட்டும். உன் வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கையாய் மாறட்டும். ஜெபிச்சாத்தான் நான் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு தீர்மானத்தை கர்த்தர் இப்பொழுது தரப்போகிறார். வேற எந்த காரியத்திலும் அல்ல, ஜெபத்தின் மூலமாகத்தான் நான் பெற்றுக்கொள்ள முடிகின்ற ஒரு தைரியத்தை கர்த்தர் இப்பொழுது தருகிறபடியினாலே
நல்ல ஆவியில நிரம்பி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி நான் ஒரு ஜெபிக்கிற வீரனாய் மாறணும். என் ஞாபக புத்தகத்தில் ஒரு ஜெப வீரன் என்று சொல்லி என் ஆண்டவர் எழுதணும்னு சொல்லும்படியாய் கிருபைகளை தருகிற கர்த்தர் நம்ம மேல இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அப்படி உட்காருங்க மக்களை, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இரண்டாவதாய் தேவனுடைய மகிமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். வேதம் கொண்டு வந்தவங்களாம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். மற்றும் வாசிக்கிறப்ப உங்க பைபிளை நீங்க பாருங்க. அவர்கள் ஒருமிக்க பூரிகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்தார்கள், ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை இரண்டாவது எப்படி கொண்டு வரலாம்? கர்த்தரை நல்லா துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். புலம்ப கூடாது. இன்னைக்கு அநேக வீடு ஒரு புலம்பலின் வீடாகவே இருக்கு. எதுக்கு இப்படி ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலையே, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கண்ணீர், ஒரு வழியும் திறக்க மாட்டேங்குது, பிள்ளைகளுக்கும் கிடைக்கல, அதை கிடைக்கல, இதை கிடைக்கல, புலம்பிக்கிட்டே இருந்த உனக்குள்ள விசுவாசம் போய் அவிசுவாசம் உண்டாயிரும். அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் சங்கீதம் 34:1 கர்த்தரை எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி கர்த்தரை துதிக்க 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 தேவ மகிமை இறங்கி கொண்டே வரும். ஆமேன். பின்னால் ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு உன் வீடு ஒரு துதிக்கிற வீடாய் மாறட்டும். குற்றம் சாட்டி குற்றம் கண்டுபிடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்த வைராக்கியமா, ஒருத்தருக்கு ஒருத்த பிரிவினையின் ஆவிகள் இதுவெல்லாம் வரவிடாதபடி இருக்க வேண்டுமானால் உன் வீடு ஒரு துதிக்கிற வீடாய் மாறணும். ஆமேன். எந்த நிலைமையில ஒரு மனரமியமாய் இருக்கணும். ஒரு திருப்தியாய் இருக்கிறவன் தான் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பான், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பான். நீ எனக்கு செய்த நன்மைகளைப் போல உலகத்தில் யாருக்குமே செய்யல ஆண்டவர், நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர்னு சொல்லி ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா சொல்லலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆண்டவரை நல்ல மகிழ பண்ண கிருபை இறங்கிக்கிட்டே இருக்கும். மகிமை சூழ்ந்து கொண்டே இருக்கும். தேவ மகிமை இறங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனமா பாருங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தால் வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:17 பாருங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தால் என்ன பெருகுமா? கிருபை பெருகும். கிருபை பெருக 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 மகிமை இறங்கி வரும். அதுதான் இதனுடைய கணக்கு. அநேக ஸ்தோத்திரங்கள் பெருக 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 கிருபை பெருகிட்டே போகும். 2 கொரிந்தியர் 4:17 வாசிங்கயா. 15 வாசிங்கயா. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்க அநேக ஸ்தோத்திரத்தால கிருபை பெருகும். கிருபை பெருக 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 மகிமை இறங்கி வரும். ஆமேன். உன் வீட்டில் மகிமை இறங்கணுமா? ஆமேன்.
அநேக ஸ்தோத்திரத்தால் துதிக்க பாருங்களேன். யோபு எதை இழந்தாலும் ஆண்டவரை இழக்கலை, ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ கிரகிக்க முடியாத, எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் செய்கிறவரேன்னு சொன்ன பொழுது அவன் இழந்து போன இழப்பெல்லாம் ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் தோல்விகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம். அதே நேரத்தில் ஆண்டவரை துதிக்க 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 கிருபை பெருகும். கிருபை பெருக 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 மகிமை இறங்கி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலையே. ஆமேன். உங்க வீடு இன்றைக்கு ஒரு துதிக்கிற வீடாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமேன். உங்க வீட்டில் குழப்பமே வராது, கண்ணீர் வராது, போராட்டம் வராது, பிரச்சனை வராது, நெருக்க வராது. உங்க குடும்பமே இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். மூன்றாவதாய் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தருடைய மகிமையை இன்றைக்கு வீட்டுக்கு நம்ம கொண்டு வரப்போகிறோம். ஆமேன், ஆமேன். ஒரு ஆழமான ஒரு விசுவாசம். ஒரு சின்ன பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் முழுமையான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உன் ஜனங்களை நீ பரிசுத்தப்படுத்த நாளைக்கு உன் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். முதலாவது பரிசுத்தம். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் விசுவாசம் வராது. ஒரு சின்ன பொய், சின்ன ஒரு திருட்டு, சின்ன கெட்ட வார்த்தைகள், கபடான வார்த்தைகள், வஞ்சகம், கோபம், சண்டை, வைராக்கியம், மார்க்க பேதகம், பிரிவினை, தற்பிரியம், பணப்பிரியம், அகந்த, இருமாப்பு, துணிகரம், இச்சை அடக்கம் இல்லாமல் இருக்கிறது, நல்லோரை பகைக்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது, தாய் தகப்பன்மாருக்கு அடங்காதபடி காணப்படுகிற எரிச்சல்கள், பொறாமைகள், ஏதாவது ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவரிடத்தில் முழுமையான விசுவாசம் வர முடியாது. ஆனால் ஜெபிக்க ஜெபிக்க, துதிக்க 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 நம்முடைய அந்தரங்கமான, நம்முடைய ரகசியமான, நம்முடைய மறைமுகமான பாவத்தையெல்லாம் கர்த்தர் மாற்றிவிட்டு பரிசுத்தத்தை தருவார். பரிசுத்தத்தோடு கூட கர்த்தரை துதிக்கும் பொழுதுதான் தேவ மகிமை இறங்கி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலையே. பாருங்களேன், தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் தானியேலை பார்த்து என்ன சொல்கிறார்? தானியேலே, எனக்கு மிகவும் பிரியமானவன். நீ ஜெபிக்க தொடங்கும் பொழுதே கட்டளைகள் வெளிப்பட்டுச்சு. கர்த்தருக்கு பிரியமானவன் யார் என்று சொன்னால், பிரியமான காரியத்தை இந்த பூமியில நடத்துகிறவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன். இன்னைக்கு உன் பிரியமான காரியம் உனக்கு நடக்கணுமா, நடக்க வேண்டாமா? நடக்கணுமா? கண்டிப்பா நடக்கணுமா? ஹல்லேலூயா. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நடக்காதபடி ஒரு பிரிய வச்சிருப்ப. இது ஒன்று நடந்தா போதும், என் வாழ்க்கை மாறிடும். இந்த ஒரு காரியம் மட்டும் எனக்கு கர்த்தர் சாக்கியம் பண்ணிட்டா என் பிள்ளைகள், குடும்பம், பிள்ளைகள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எதையெல்லாம் உன் உள்ளத்தில் மன விருப்பத்தோடு வந்திருக்கிறையோ அந்த மன விருப்பத்தை கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா சொல்லலையே. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்கும் பொழுது உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது உனக்கு பிரியமானதை காரியத்தை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாவே இல்லையே? ஹல்லேலூயா. உன் உள்ளத்தில் எதையெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டு ஜெபிக்க ஜெபிக்க, ஸ்தோத்தரிக்க, துதிக்க துதிக்க உன் உள்ளத்தில் இருக்க சில பாவங்கள், அந்தரங்கமான முற்பிதாக்கள் செய்த பாவங்கள்லாம் இருக்கும். பாவத்தில் பலவிதமான பாவம் இருக்கு. மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், ஜென்ம பாவம், கர்ம பாவம், துணிகரமான பாவம், அருவருப்பான பாவம், அந்தரங்கமான பாவம், ரகசியமான பாவம், மறைமுகமான பாவம்னு ஒரு பாவம் இருக்கும். பாவம்னே தெரியாமல் சில பாவத்தை செய்து கொண்டிருப்போம். அந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு. ஆனால் நான் பரிசுத்த ஆவியானுடைய முழு ஆக்கிரமிப்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த பாவத்தையும் செய்யாதபடி உன்னை தடுத்து பரிசுத்தமாக்கி நீ கேட்பதெல்லாம் உனக்கு கொடுக்கிற கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் ஆவியில ஒரு பரிசுத்த வேண்டும். உன் ஆவி எப்பொழுதுமே போய், இங்கே சரீரம் இங்கே இருக்கும், அல்லேலூயா சொல்லுவோம், பாடுவோம். ஆனால் ஆவி போய் எங்கேயாவது ஒரு பாவத்தை, ஒரு இச்சையான காரியத்தை செய்துவிட்டு வரும் பொழுது அதுக்குள்ள தண்டனை நமக்கு கிடைக்கும். இந்த ஆத்துமத்துக்குள்ளே உணர்வு, உணர்ச்சி, சிந்தனைகள்
நினைவுகள், முடிவு கட்டுதெல்லாம் அந்த ஆத்மாவை கிரியை செய்யும். இந்த ஆத்மாவையும் பரிசுத்தமாய் நம்ம வைக்காமல் இருந்தால் ஏதோ ஒரு உணர்வு, ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு செயல்பாடு நம்மளை பாவத்துக்குள்ளாக்கி கற்பனையில் போய் பாவத்தை செய்ய வைத்து நம்முடைய முழு சரீரத்தையும் அசுத்தமாகாதபடிக்கு உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாக்க போகிறார். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு இருப்பாராக. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலும் பரிசுத்தத்தை தருகிற தேவனமோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிறோ, சுத்திகரியோம் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிறோ, சுத்திகரியோம் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உங்க வல்லமையை தாருமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உங்க அபிஷேகத்தால் நீரப்போமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உங்க வல்லமையை தாருமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உங்க அபிஷேகத்தால் நீரப்போமையா. வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு பிரிக்க வைப்பது சாத்தான் நமக்குள்ள ஒரு பாவத்தை உண்டு பண்ணி, ஒரு கீழ்ப்படியாமல் வச்சு, கர்த்தர் சொன்னதை செய்ய விடாமல் செய்து தேவனுக்கு நமக்கு அவன் பகை உண்டாக்கிடுவான். தேவனுக்கு நமக்கு ஒரு பெரிய பிளவு உண்டு பண்ணுவான். நாம் கேட்கறது ஆண்டவர் கேட்க முடியாதபடி, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாதபடி செய்வது சாத்தானுடைய வேலை. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க மக்களே. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அசுத்த வாழ்க்கை, ஒரு ஜென்மமான முற்பிதாக்கள் செய்து வந்த ஒரு பாவ சிந்தனை, பாவ உணர்வுகள், பாவ நினைவுகள் உன்னை அடிக்கடி தாக்குதா? தாக்கி தேவனை விட்டு பிரிய பார்க்குதா? ஆண்டவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் அவர் பலத்தை கேளு, கர்த்தர் கொடுப்பார். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க மக்களே. ஹல்லேலூயா. முதலாவது பரிசுத்தம், அதற்கடுத்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வைக்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமேன். அந்த மகிமையின் தேவன் உனக்குள்ள வந்து விட்டவனை என்ன நடக்கும் தெரியுமா? பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவை நம்ம காண முடியாது. ஆமேன். நல்லா ஆமேன் சொல்லுங்க மக்களே. சந்தோஷமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சுகக்குறைவு வராது, பணக்குறைவு வரவே வராது. அல்லலையே சொல்லலையே. எந்த மனக்குறைவு வராது, எந்த ஞான குறைவு வராது, எந்த வரங்களில் குறைவு வராது. கர்த்தர் ஃபுல்லாக உன் ஜெப குறைவும் வராதபடி உன்னை பூரணப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்படி மகிமை வந்துருச்சு, கர்த்தர் ஒரு குறைவெல்லாம் நிறைவாக்குவார். ஆமேன். இந்த சயின்ஸில் சொல்லுவாங்க கிரியா ஊக்கின்னு சொல்லுவாங்க. இந்த கிரியா ஊக்கி வந்து தான் ஒரு காரியத்தை வேறு ஒரு காரியமாய் அது மாற்றி கொடுக்கும். அதுபோல் கர்த்தருடைய மகிமை உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, ஒரு துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறிடும், ஒரு சாபமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும், உன் தீமையெல்லாம் நன்மையாக மாறும், உன் தரித்திரமெல்லாம் ஐஸ்வர்யம் மாற்றி கொடுக்கிற கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, மகிமையானவை மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். வாசிங்க எசாயா 4:5 கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. கடைசி பகுதி மட்டும். மகிமையானவை மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து
அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன்னு சொல்லுகிறார். ஆமேன். உன் வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமா? வேணுமா வேணாமா? ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? ஆமேன். ஆபத்து, விபத்து, விக்கனங்கள், மோசங்கள், ஏமாற்றங்கள் வராதபடி கர்த்தர் காக்க வேண்டுமானால் உன்னை சுற்றிலும் தேவன் ஒரு பாதுகாப்பு வைக்கணும். உன் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதலாக இருக்கணும். யார் பில்லி சூனியை ஏவினாலும் மந்திரவாதிக்கே தெரியும், அப்பா அவன் வீட்டில் நான் வைக்க முடியாதப்பா, கிரியை செய்ய முடியாதுன்னு சொல்லுவான். சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலையே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் எப்போ வாய்க்காதே போகும். மகிமை நிறைந்த வீட்டில் உன் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதலாக இருந்தால் தான் அவன் அனுப்புகிற காரியங்கள் வாய்க்காதபடி கர்த்தர் செய்வார். ஆமேன். அலங்கமெல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு அரண்கள்லாம் நிர்மூலமாக்கி கிடந்துச்சுன்னா எந்த பிசாசும் உள்ள வந்து கிரியை செய்து ஆக்கிரமித்து அவன் ஆட வேண்டிய ஆட்டமெல்லாம் ஆடி முடிச்சு போகாதபடிக்கு இன்னைக்கு கர்த்தர் உன்னை வீட்டை சுற்றிலும் அக்கினி மதலாய் மாற்றப் போகிறார். ஆமேன். சொல்லுங்க மக்களே. உன் வீட்டின் அலங்கார வாசல் முழுவதும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் தெளிக்கப்பட போகிறது. உன்னதமானவர் உனக்கு தாபரமாய் இருக்க போகிறார். எந்த தீங்கு உனக்கு வராது. பொல்லாப்பு நேரிடாது. வாத எந்த கூடாரத்தை அணுகாது. சத்துருக்கள் உட்புக முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போக பண்ண முடியாய். தேவ மகிமை இறங்குற இடத்தில் தேவன் ஒரு முழு பாதுகாப்பை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, இன்றைக்கு என் வீடு ஒரு அரணாய் காணப்பட வேண்டும், கோட்டையாய் காணப்பட வேண்டும், கேடகமாய் காணப்பட வேண்டும், தேவனுடைய மறைவிடமாய் இருக்க வேண்டும், அது உறைவிடமாய் இருக்க வேண்டும், தேவனுடைய தூதர்கள் என்னை சுற்றிலும் பாளையம் இறங்கி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தேவ மகிமையினாலும் உன் வீட்டை நிரப்ப போற. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. மத்தேயு 12 நான் வாசிக்கிறோம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறதே. பலவான போய் முந்தி கட்டணும். சாத்தானை வச்சு சாத்தானை விரட்ட முடியாது. அந்த பலவான முந்தி கட்டுவது தேவ மகிமை. ஆமேன். உன் பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு தேவ மகிமை இருக்கணும். ஆமேன். தேவ மகிமை கொண்டு வர அளவுக்கு உன் ஜெப ஆவி துதியின் வல்லமை பெருகணும். அல்லேலூயா சொல்லுங்க மக்களே. பாடு பெருக பெருக தான் பாட்டே பெருகணும். அல்லேலூயா சொல்லலையே. பாடு பெருக பெருக சோர்ந்து போயிட்டு நான் பிசாசு உள்ள வந்து விளையாடாதபடிக்கு, பிரச்சனை கூட கூட கூட, நெருக்கம் கூட கூட கூட, நீ ஆண்டவரை துதியின் சத்தத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமாயிட்டீங்களா? ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரத்தை கொடுப்பேன் தருவேன் சொல்லுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிகாரம் வேணும். ஆமேன். மகன் சொன்ன மாதிரி ஒரு டிஎஸ்பி எஸ்பிக்கு வந்து அதிகாரம் இல்லைன்னா ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கையில் ரிவால்வர் கொடுத்துருக்காங்க. ஒரு கண்டிஷனில் அப்படியே வச்சு சுடுறதுக்கெலாம் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. உனக்குள்ள அந்த அதிகாரம் இல்லைன்னா கூடுமான மட்டும் சாத்தான் எந்தெந்த வேளையில் உன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உன் எல்லைகளையும் சின்ன பின்னமாக்குவானோ அப்படி சின்ன பின்னமாக்காதபடி உனக்குள்ள ஒரு அதிகாரம் வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமே வரலையே பின்னால. ஹல்லேலூயா. இதெல்லாம் எங்களுக்கு வேணாயா. எங்களுக்கு சோறு வேணும், சொகை வேணும், உடுப்பு வேணும், வீடு வேணும், கார் வேணும்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாரு. இன்னைக்கு எசேக்கியா ராஜா ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்தான்? சாமுவேல் தீர்க்கதரிசி போய் சொன்னான், நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்யடா, நீ என்ன செய்வ? செத்து போயிடுவேன்னா. நீ எந்த பக்கமாக திரும்பி பார்த்தான்? சுவர் பக்கமாக திரும்பினான். என்ன கேட்டான்? நான் உனக்கு முன்பாக உத்தமமாய் நடந்ததை பார்த்து என் ஆயுசு நாட்களை
கூட்டி கொடுங்க. அவன் அப்பயே போயிருந்தா நல்லா போயிருப்பேன். அல்லேலூயா. அம்மாதே ரொம்ப ருசிச்சு சிரிச்சிட்டாங்க. என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும் போல தெரியுது. அல்லேலூயா. பக்கத்து ராஜாக்கெல்லாம் தேடி வந்த பொழுது அவனுக்கு நிறைய தங்க நகைகளை வைடூரியத்தை கொடுத்த பொழுது அவன் போய் ஒரு களஞ்சியத்தை வச்சு தினம் சோகம் இல்லாதவன் சாக போகிறவன் போய் அந்த களஞ்சியத்தை போய் மேலையும் கீழையும் பார்த்தான். அவனுக்குள்ளே என்ன ஆவி வந்துடுச்சு? மனம் பரிசுத்தாய் வந்துச்சா? போச்சுற நகையை பார்த்தா பரிசுத்தாய் வரும். இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. எந்த ஆவி வந்துச்சு? மனமேட்டிமையின் ஆவி அவனுக்குள்ளே வந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு கிரியை செய்ய போகிறார். ஆமேன். நமக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கணும். ஆமேன். என்ன அதிகாரம்? கட்ட வேண்டியதை கட்டணும், கட்ட அவிழ்க்க வேண்டியதை பூட்ட வேண்டியதை. வாயை பூட்டி வச்சுறாங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. திறக்க வேண்டியதை சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை தரப்போகிறார். ஆமேன். இன்னைக்கு வேற ஒன்றும் ரகசியம் கிடையாது. சில மாந்திரிக வல்லமை உள்ள வீடுகளில், இந்த செத்துப்போன வல்லமை இந்த கிரியை செய்கிற வீடுகளுக்குள்ளே எங்களை கூட்டி போவாங்க. எவனாவது வந்து செவம் பண்ணி அவனை கூட பிடிச்சிக்கிறட்டுன்னு சொல்லி எங்களை தான் கூட்டி போய் என்ன பள்ளப்பட்டின்ற ஊருக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒருத்தன் கிணறு தோன்றப்போ ஒரு ஆள் செத்து போயிட்டான். அல்லேலூயா. இடையில அப்பப்போ ஒரு விட்டுக்கலாம். அல்லேலூயா. அவங்க பார்த்தா அந்த அப்படியே அந்த போர் ஓடுற மாதிரி ஒரு சத்தம், ஐயோன்ற ஒரு சத்தம் மாதிரி சும்மா கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. நான் பள்ளப்பட்டி ஊருக்கு போனோடனே என்னை கொண்டு போய் அங்கே ஒரு படுக்கையெல்லாம் வச்சு இவரை கொண்டு போய் படுக்க வைப்போம், அந்த போர் சத்தத்தையும் ஐயோ சத்தத்தையும் கேட்கட்டும்னு சொல்லி நான் போனோடனே கர்த்தர் எனக்குள்ள ஆவிகளை வைத்து பகுத்தறிகிற வரங்களை வச்சு இங்கே இருக்கிற ஆவிகளை கர்த்தர்னு சொன்னார். ஒரு செத்து போன ஆவியுடைய வல்லமை இருக்குன்னு. அல்லேலூயா. கட்டி ஜோம் பண்ணி போர் சத்தமும் இல்லை, ஐயோ சத்தமும் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. 9 வரங்களில் ஒரு வரம் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 வசனங்களை வாசிக்க வேண்டாம். அந்த 9 வரங்களில் ஒரு வரம். என்ன வரம்? ஆவிகளை சொல்லுங்க, ஆவிகளை. அந்த வரத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆவிகள் என்ன ஆவி இருக்குது, என்னென்ன அசுத்த ஆவி இருக்குது, எந்தெந்த விக்கிரகத்தின் ஆவிகள் இருக்குது, பில்லி சூனியத்தின் ஆவி இருக்குன்னு சொல்லி தேவன் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். ஆமேன். நீங்களாம் ஒரு பெரிய கன்வென்ஷன், ஒரு கான்ஃபரன்ஸ் வந்த மாதிரி ஒரு பெரிய போதர்களாக நினச்சி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த வல்லமை உங்களுக்குள்ளே போய் உங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரங்களை வச்சு அங்கே இருக்கிற ஆவிகளை கர்த்தர் உங்களுக்கு தெளிவுபடுத்தி திட்டவட்டமாய் தேவன் பேசுவார். ஆமேன். நீங்கள் கண்ணை மூடி ஜெபம் பண்ணி ஆரம்பித்த உடனே கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையாய் வெளிப்படுத்துவார். சிலருக்கு தரிசனமாக பார்ப்பாங்க, சிலவங்க வாயை திறந்து பேச ஆரம்பித்த உடனே தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. சில நடந்த காரியங்களை நான் சொல்ல இங்கே வரலை. இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானோட வல்லமை இன்னைக்கு உங்களுக்கு ஊற்றப்பட போகிறது. ஆமேன். சில கோபத்தின் ஆவிகள், சில தற்கொலை தூண்டுகிற ஆவியெல்லாம் இருக்கும். காரணம் இல்லாமல் ஒரு சின்ன காரியங்களுக்கு கூட தற்கொலை தூண்டுகிற ஆவி, கொலை செய்ய வைக்கிற ஆவி, வெறியின் ஆவி, களியாட்டின் ஆவி. இந்த ஆவிகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கட்ட வேண்டியதை கட்டி, கட்டவிழ்க்க வேண்டியதை கட்டவிழ்க்கும்படியாய் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தரப்போகிறார். யாருக்கெல்லாம் வேணும்? ஆமேன். ஆமேன் சொல்லுங்க மக்களே. நீங்கள் நல்லா வேணும்னு சொல்லி பெற்றுக்கிட்டு போய் அங்கே போய் அமைதலாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு தீர்க்க தரிசனமாய் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும். எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து போய் அஞ்சு போய் என் வாழ்க்கையில் இது மேடறவே முடியாது, அவ்வளவுதான், என் லைஃப் ஃபுல்லாக இதே பிரச்சனை தான், இதே பாடு தான், இதே போராட்டம் தான் சொல்லி யாரெல்லாம் நினச்சி வந்தீங்களோ அவர்களுக்குள் தேவன் இன்றைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தின் வல்லமையை வச்சு நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. அல்லேலூயா. சந்தோஷமாயிட்டீங்களா? ஆமேன். என் பிள்ளை வாழ்க்கை அவ்வளவுதான், என் பிள்ளை இனி மேடற முடியாது,
என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படியா வாழ விடாமல் வீட்டுக்கு வந்துட்டா, அவங்க குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை, இது ஒன்றும் நடக்காது, அவ்வளவுதான், இந்த பிள்ளைய கடைசி மட்டும் நம்ம தான் பாதுகாத்துக்கணும், அப்படியெல்லாம் நீங்கள் தாட்டு ஒரு மாதிரி நெகட்டிவாக போயிடாத. இன்றைக்கி உனக்குள் கொடுக்கப்பட்ட அந்த வல்லமையின் அதிகாரத்தை வைத்து வாழ வேண்டியவர்களை வாழ வைக்க போகிற, பிழைக்க வேண்டியவர்கள் பிழைக்க வைக்க போகிற, உன் ஊழியத்தின் நிமித்தமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த அதிகாரத்தை இப்பொழுது நீ பெற்றுக்கொள்ள போகிற. ஆமென், ஆமென் சொல்லுங்க மக்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வியாபார வளர்ச்சி, உன் குடும்பத்தின் வளர்ச்சிகளை பார்த்து சத்துருக்கள் பெருகித்தான் போவாங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதிக்க யாரு பெருகினா? சத்துருக்கள் பெருகினாங்க. ஆமென், ஆமென். சத்துருக்கள் பெருக பெருக அவனை ஒடுக்கினாங்க. இன்னைக்கு அநேகர் என்ன செய்றாங்க? பில்லி சூனியங்கள் மாந்திரிகத்தை தேடி போறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அந்த தேவ மகிமை, தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவி நம்மேல் இருக்கிறபடியினாலே அது கிரியை செய்யாதபடி கர்த்தர் உங்களை தற்காக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி இன்றைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை கத்த தரணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க மக்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை கத்த தரப்போகிறார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூமியில எதை கட்டுவாயோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் எதை கட்ட அவிழ்ப்பாயோ பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லி இன்னைக்கு கர்த்தர் ஒரு திறவுகோலோடு கர்த்தர் உன்னை அனுப்ப போகிறார். நீ பூட்டினதை ஒருவனாலும் திறக்க முடியாது, நீ திறந்ததை ஒருவனாலும் பூட்ட முடியாதபடி ஒரு வல்லமையான திறவுகோலோடு நீ போக போற. ஆமென் சொல்லுங்க மக்களே. ஹல்லேலூயா. இதுவரையிலும் பாழானவைகள்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த அதிகாரம், வல்லமை, அபிஷேகம், கிருபை பெருக 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 பாழான இடத்தெல்லாம் உங்கள் மூலமாய் கர்த்தர் கட்டுவார். இடிந்து கிடந்த பட்டணங்கள்லாம் கட்டுவீங்க, நிர்மூலமானதெல்லாம் கட்டப்படும். இன்னைக்கு உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் நிமித்தமாய் மற்றவர்களுக்கு கர்த்தர் செய்ய போறபடியினாலே நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி இன்னைக்கு நீங்க யார் என்று சொல்லி அறிந்து கொள்ள போறீங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க மக்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவையெல்லாம் கர்த்தர் யாருக்கு தர்றாருன்னு சொன்னா ஒரு மனுஷனுக்கு தான் தர்றார். எசேக்கியேல் 22:30 சொல்லுகிறது, தேசம் அழிந்து போகாதபடி திறப்பின் வாசலை நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதா யாரை தேடினாராம்? யாரை தேடினாரு? சங்கீதம் 8:4 என்ன சொல்லும்? மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுபுத்திரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். 8வது வசனம் சொல்லுகிறது, சகல ஆளுகையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி வச்சிருக்கிறாராம். விளங்குச்சா விளங்கலையா? ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு தான் கர்த்தர். இந்த மனுஷன் நல்லா நினைச்சுக்கிங்க, தேவன் ஒரு மனுஷன் இந்த பூமியில தேவை. அவருடைய சித்தத்தை, அவருடைய கிரியையை, அவர் நினைக்கிற காரியத்தை இந்த பூமியில நடத்தும்படியாய் இந்த பூமியில ஒரு மனுஷன் அவருக்கு தேவை. விளங்கினவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், விளங்காதவங்க கூட ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேர் முன்னுன்றீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நீங்களும் நானும் அவருக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அவருக்கு தேவை. சந்தோஷமா சொல்லுங்க. உலகத்தில் யாருக்கு தேவை இல்லையோ அவருக்கு தேவை. ஆமென். இது யாருன்னு சொன்னால், அந்த தேவைப்படுற மனுஷன் யாருன்னு சொன்னால் ஒரு பெரிய பலவானோ அல்லது படித்தவனோ ஐஸ்வர்யவானோ கிடையாது. அவருக்கு யாருக்கு ரொம்ப அவர் இஷ்டம்னு சொன்ன யாருக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாருன்னா, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியக்காரர்களை வாசிடா தெரிந்து கொள்கிறார், வெட்கப்படுத்தும்படி தெரிந்து கொள்கிறார், அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவங்க அற்பமாய் எண்ணப்பட்டவங்க இல்லாதவங்க தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்களேன், கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாங்கன்னா,
இல்லாதவன், ஒன்றும் இல்லாதவன், அநேகருடைய நிந்தனைக்கு உட்படுத்தப்படுறவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய பார்வைக்கு எவ்வளோ விலையேறப்பட்டவர்களாக இருந்தாலும் மனுஷன் நம்மளை பார்க்குறப்ப, நான் போகிறேன் பாரு, அந்த போகிறேன் பாரு, புளு சட்டை போட்டு போகிறேன் பாரு, அவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு யாரெல்லாம் நிந்தனைப்படுகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அதிகாரம், வல்லமை, அபிஷேகத்தை கத்த தருகிறார். நல்ல விளங்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பார்த்து மூஞ்சில் எச்சிலக்காரி துப்புனா 7 நாளைக்கு அவனுக்கு துக்கம் இருக்குமா? நம்மளை பார்த்து காரி துப்பிட்டு போவேன், நமக்கு 2 நாள் குழம்பி போய் ஏண்டா நம்மெல்லாம் உயிரோடு இருக்கிறோம்னு நினைக்கிற அளவுக்கு இல்லாத காரியத்தை நம்ம மேலே நிந்தனைப்படுத்தி அவமானப்படுத்தி பேசுவான். அவன் தான் கர்த்தருக்கு தேவை. அல்லையா? சொல்லலையே? ஆமென். வேற யாரையும் கர்த்தர் தெரிந்தெடுக்கல, உன்னையும் என்னையும் தான் கர்த்தர் தெரிந்தெடுத்து பரலோகத்தில் பூமியில் கொண்டு வருகிற காரியத்தை உன் மூலமாய் என் மூலமாய் நிறைவேற்றுகிற தேவனோடு இருக்கிறார். மோசே யாரு? திக்குவாயி மந்தனாவுக்காரன். ஆமென். அவங்க தெரிந்தெடுத்த பாத்திரமெல்லாம் பாருங்களேன், ஒன்றுக்கு உதவாத பாத்திரமா இருக்கும். தாவீது எங்க இருந்தான்? வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். மற்ற 8 பேர் வீட்டில் உட்காந்து நல்லா தின்னுக்கிட்டு உட்காந்துருந்தான். ஒரு உதவா கரையைத்தான் கர்த்தர் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி கோலியாத்தை கொல்ல வச்சு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு கொடுத்த கர்த்தர் இன்னைக்கு ஓம் கூட ஏன் கூட இருக்கிறார். அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எழுந்து நில்லுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இன்னைக்கு ஒரு சத்தியம் உன்னை நோக்கி வந்துச்சு. ஹல்லேலூயா. நான் ஒரு சாதாரணமானவன் அல்ல, நான் தேவனுடைய பார்வைக்கு விலையேற பெற்றவன். நான் சாதாரணமானவன் அல்லவன், நான் தேவனுக்கு பார்வைக்கு விசேஷித்தவன். நான் சாதாரணமானவன் அல்ல, நான் தேவனுக்கு ரொம்ப 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 பிரியமானவன். நான் சாதாரணமான அல்ல, தேவ சித்தத்தை இந்த பூமிக்கு செய்யும்படியாய் என்னை தாயின் கற்பத்தில் என்னை முன்குறித்து அழைத்து வந்தவன் நான் சொல்லி கொஞ்ச நேரம் உங்களை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரிடத்துல சொல்லுங்க, நீங்க தேவன் யாருன்னு சொல்லி தெரிந்து கொண்டீங்க. இன்னைக்கு நீங்க யாருன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தேவ வல்லமை உங்க மேல ஊற்றப்பட போகிறது. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. அமைதலாக இருக்காங்க. கொஞ்ச நேரம் நீங்க கேட்ட சத்தியத்தை வச்சு ஆண்டவரோடு கூட பேசுங்க பார்க்கலாம். அவர் கிரகிக்க முடியாத, எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள்லாம் அவர் என் மூலமாய் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், அபிஷேகத்தின் மூலமாய், மகிமையின் மூலமாய், அதிகாரத்தின் மூலமாய் கர்த்தர் எனக்கு கொடுத்து என்னை கொண்டு செய்ய வைக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபங்கி பார்க்கலாம். ஜெபிங்க. நீங்க தெரிஞ்சுக்கிங்க, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். You are the chosen person. ஆண்டவருடைய கையில் எழுதப்பட்ட விலையேற பெற்ற பாத்திரங்கள். உலகம் பார்க்கிற பார்வையில் அல்ல, தேவனுடைய பார்வை விலையேற பெற்றது. வித்தியாசமான ஒரு பார்வையை கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறார். உன்னை கர்த்தர் இன்றைக்கு பெருக பண்ண போகிறார். உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். உன்னை கர்த்தர் இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாக முடியாய் அவர் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறார். நீ விட்டு கொடுப்பாயானால் ஒரு தேவ மகிமை இன்றைக்கு உன் மேல இறங்கி வரப்போகிறது. இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்தி உனக்குள்ள அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தர் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள ஆண்டவராய் இருக்கிறபடியினாலே ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க போகிறோம். ஜெபமும் துதியும் விசுவாசம் தேவ மகிமையை கொண்டு வரும். அந்த மகிமை வரும் பொழுது கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்தி உன்னை வீட்டை சுற்றிலும் காவலிட்டு உன்னை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறபடியினாலே அப்படியே கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். துதிங்க கர்த்தரை துதிங்க. கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. இந்த செய்தி என் பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷத்த கிருபைகளை கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க பார்க்கலாம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. தேங்க்யூ காட். நீ கேட்ட செய்தியின்படியே இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்த அபிஷேகத்தை நாம் பெறணும்.